2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி என்ற இலக்கை தாண்டி மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்றால் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என திரு செங்கோட்டையன் அவர்கள் சற்று நேரத்திற்கு முன்பாக நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். இது குறித்து பேசுவதற்காக நம்மோடு வலதுசாரி சிந்தனையாளர் திரு நித்யானந்தம் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார், திரு செங்கோட்டையன் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பை நீங்க முழுமையா பார்த்திருப்பீங்க. அவருடைய பேச்சுக்களையும் கருத்துக்களையும் நீங்க எப்படி பார்க்கறீங்க? உங்களுடைய முதற்கட்ட பார்வை. அது ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்து, ஆக்கப்பூர்வமான செயல். இன்றைக்கு தமிழகத்திற்கு மிக மிக அவசியமான ஒரு நடவடிக்கை. செங்கோட்டையன் அவர்கள் மிக பொறுமையாக இருந்து பொறுத்தது போதும் பொங்கி எழு என்று சொல்லக்கூடிய அளவில் இன்றைக்கு பொங்கி எழுந்துதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து சென்றவர்கள் அத்தனை பேரையுமே ஒன்றிணைத்து நமக்கு இருக்கக்கூடிய தமிழகத்தை பிடித்திருக்கக்கூடிய ஒரே கேடு திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்ற சிந்தனையில இருந்திருக்கின்றார்கள். அதற்காக அத்தனை பேருமே தனித்தனியாக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி தனித்தனியாக அதை பேசிக் கொண்டிருப்பதனால் நமக்கு வெற்றி என்பது உறுதியாக கிடைக்காது. எனவே நாம் எல்லோரும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையிலே தான் அவர் எல்லோரையும் ஒன்றிணைக்க வேண்டும். எடப்பாடி அதை செய்ய தவறினால் 10 நாட்கள் கெடு விதித்து அந்த 10 நாட்களுக்குள் அவர் இறங்கி வரவில்லை என்று சொன்னால் அதை நானே பொறுப்பெடுத்து செய்கிறேன் என்று சொல்லியிருப்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று. அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஒரு உண்மையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக உருவெடுக்கும். அது என்டிஏ கூட்டணியில் இருந்து செயல்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் தூக்கி எறியப்படும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த அளவிலே தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அம்மா அவர்கள் கூட அந்த சிந்தனையிலே தான் இருக்கின்றார்கள், சசிகலா அம்மையார். எனவே சசிகலா அம்மையார் சில சமயங்களில் பேசுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்த பொழுது கூட அவர் மிகவும் வருத்தப்பட்டு தமிழக சூழ்நிலையை பற்றி எடுத்து சொல்லியிருந்தார்கள். அவர்கள் நிச்சயமாக இதற்கு தன்னால் ஆவண அத்தனையுமே செய்து ஒத்துழைப்பு நல்குவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. எனவே அவர்களையும் நாம் சேர்த்து எல்லோருமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவாவும் கூட. அதைத்தான் செங்கோட்டையன் அவர்கள் திறம்பட எடுத்து சொல்லியிருக்கின்றார்கள். இது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நடவடிக்கையாகவே நான் கருதுகிறேன். திரு நித்யானந்தம், அதே நேரத்தில் கோடிக்கணக்கான தொண்டர்களை கொண்டிருக்கக்கூடிய அதிமுகவினுடைய நிலைமையை இப்பவும் பாருங்க. தென் மாவட்டங்கள்ல அதிமுகவுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த நிலைமை எல்லாம் மாற வேண்டும் என்றால் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்தையும் திரு செங்கோட்டையன் பதிவு செய்திருக்கார். இது குறித்தும் உறுதியா கொங்கு மண்டலத்துல அண்ணாமலை அவர்களும் செங்கோட்டையன் அவர்களும் அங்கே கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிமுக தலைவர்களும் கூட அங்கே வாக்குகளை சேர்ப்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய ஓட்டுகளை சேர்ப்பதற்கு தலைமையாக வழிகாட்டியாக இருப்பார்கள். தென் மாவட்டங்களிலே நிச்சயமாக நம்முடைய நயினார் அவர்களும் அம்மா சசிகலா அம்மையார் அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் நிச்சயமாக அங்கே முழுமையாக வாக்குகளை பெற்று ஒரு மிகப்பெரிய வெற்றியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இதுவரை வரலாறு காணாத வெற்றியாக, அதாவது ஒரே ஒரு சீட்டை மட்டும் கருணாநிதி அவர்கள் ஒரு காலத்திலே பெற்றார்களே, அதுபோன்ற ஒரு சூழ்நிலை உருவாவதற்கும் அவசியம் இருக்கிறது. அதுக்கான நம்பிக்கையும் நமக்கு பிறக்கிறது. திரு செங்கோட்டையன் பேசும்போது கட்சியினுடைய நலன் கருதி மட்டுமே இத்தனை காலங்கள் நாங்கள் அமைதி காத்தோம். ஆனால் இப்போது கட்சியினுடைய நலனை பாதுகாப்பதற்கான ஒரு முக்கியமான நேரம் வந்துவிட்டது. தேர்தல் வரப்போகிறது. எனவே நாங்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். அதற்கும் பெரிய அளவில் கால அவகாசம் இல்லை. எனவே 10 நாட்கள் நான் இதற்கு காலக்கெடு விதிக்கிறேன், இல்லை என்றால் நானே ஒருங்கிணைப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் பதிவு செய்திருக்கார். இதை எப்படி பார்க்கறீங்க திரு நித்யானந்தம்? ஆமா, கட்டாயம். இன்னும் 7 மாசம் அல்லது 8 மாசம் தான் இருக்கு தேர்தலுக்கு. அப்போ அதுக்கு பின்னாடி கடைசி நேரத்தில் ஒன்று சேர்ந்தோம் என்று சொல்லி மக்களிடத்தில் செல்வதை காட்டிலும் இப்பொழுது யார் யாரெல்லாம் அண்ணா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களையும் ஏற்றுக்கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டிருந்தார்களோ அவர்களெல்லாம் ஒன்று கூடக்கூடிய எத்தனை பேர் வந்தாலும், வராதவர்களை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். எத்தனை பேர் வந்தாலும்
அவர்களை ஒன்றிணைத்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றால் நாம் எத்தனை வேகமாக அதை செய்து முடிக்க வேண்டுமோ அத்தனை வேகமாக செய்து முடிக்க வேண்டும். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் பெட்டர் தேன் நெவர் அப்படி என்று சொல்வார்கள். நாம் செய்யாமல் இருப்பதை காட்டிலும் பெட்டர் லேட்டாக தாமதமாக செய்தாலும் தரமான ஒரு சம்பவமாகத்தான் இன்றைக்கு செங்கோட்டையன் செய்திருக்கின்றார்கள். 10 நாள் கெடு என்பது மிக அதிகமான கெடுதான். ஏனென்றால் எல்லோரும் ஒன்றாக இருந்தவர்கள் தான். இவர்களுக்குள் 10 நாள் கூட அவசியம் கிடையாது. மனதை விட்டு திறந்து பேசினால் 2 நாட்களே போதுமானது. இருந்தால் 10 நாட்கள் அவகாசம் கொடுத்திருக்கின்றார்கள். இதிலே இறங்கி வர வேண்டிய ஒற்றையாள் தமிழகத்திலே நம்முடைய எடப்பாடி அவர்கள் மட்டுமே தான். எடப்பாடி அவர்கள் மனது வைத்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மிக விரைவில் நாளையே கூட ஒன்றிணைக்க முடியும். தடையாக இருப்பது அவர்தான் என்று நான் கருதுகிறேன். எனவே அவரும் 10 நாட்களுக்குள் சரியாகிவிட்டால் அது சரியாகிவிடும். இல்லை என்றால் செங்கோட்டையன் தன்னுடைய தலைமையிலே அதை ஏற்று செய்து முடிப்பேன், எல்லோருமாக சேர்ந்து ஒன்றாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலப்படுத்துவோம், அந்த பிரிந்து போயிருக்கக்கூடிய தலைவர்களாலே வாடி நிற்கின்ற ஏங்கி நிற்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயல் வீரர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தி ஒரே கட்சியாக மீண்டும் ஜெயலலிதா அம்மையாரும் எம்ஜிஆர் அவர்களும் இருந்ததை போல ஒரு கட்சியை உருவாக்க வேண்டும். அது கூட்டு தலைமையாக முடியும். ஏனென்று சொன்னால் எம்ஜிஆர் அவர்கள் தனியாக செய்ய முடிந்தது, ஜெயலலிதா அம்மையார் தனியாக செய்ய முடிந்தது. இன்றைக்கு ஒரு கூட்டு தலைமையாக இருந்து ஜெயலலிதா அம்மையாரோடு ஒரு 39 ஆண்டுகள் துணையோடு ஜெயலலிதாவுடைய நிழலாக இருந்து செயல்பட்ட சசிகலா அம்மையாருடைய அந்த ஒரு அனுபவம் நிச்சயமாக இவர்களுக்கு வழிகாட்டும். அவர்தான் இதற்கு பின்னால் இருந்து இந்த வேலைகளை எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள், இதற்கான திட்டங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது.